ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். நம்ம கோபிகாஸ் கிச்சனில் முடக்கத்தான் கீரை போட்டு எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை விதைய போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. நானும் முளைக்கும்னு பார்த்துட்டே இருந்தேன், முளைக்கவே இல்லை. இனிமேல் எங்கடா முளைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியாக பார்த்தா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஒரு 2-3 பாட்டில் போட்டிருந்தேன். இதில் தான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தான் கீரை இருக்குது, அதை பறிக்காமல் விட்டால் அப்படியே பழுத்து போன மாதிரி ஆயிடுது. ஸோ இருக்கிற கீரையை மட்டும் பறித்து இன்றைக்கி சூப்பு பண்ணிடலாம். முடக்கத்தான் கீரை சூப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கீரை கிடச்சிது, அதை வச்சு சூப் பண்ணிடலாம். இன்றைக்கி சூப் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறமா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பறிச்சிட்டு வந்த கீரையை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய கீரை தேவைப்படும். நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். ஸோ அதனால் அதை வச்சு சூப்பு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கொறுப்பான பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் ஆல்ரெடி அலசி வச்சுருக்க கீரையை இதோட சேர்த்துக்கிறேன். கீரை சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு சுருங்கினதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா டேஸ்ட்டான முடக்கத்தான் கீரை சூப்பு ரெடி. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றாப்புல பெப்பர் பொடி, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்போட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.